Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். சோ இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணனும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொன்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ நீங்க கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இந்த மேக்கப் லுக் வந்து பாத்தீங்கன்னா brown smoky glam மேக்கப் லுக். இத வந்து நீங்க ஏதாவது ரிசெப்ஷனுக்கு போட்டு போகலாம், ஈவினிங் டைம்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படினு சொன்னா அங்க போட்டு போகலாம், போட்டோ ஷூட் போட்டு போகலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க எங்க போறீங்களோ அங்க வந்து வியர் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே ஈஸியா மேக்கப் லுக். இந்த மேக்கப் டியூட்டோரியலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பான்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர். இது வந்து ட்ரை ஸ்கின்ல இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணதும் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஹைட்ரேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்பிளில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இதை வந்து எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆயில் வந்து சீக்கிரமாக வெளியே வராது. மேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நைக்காவோட மீடியம் கலர் கரெக்டர் பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் இருக்க ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் பிளாக் டாட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கோ, டார்க் சர்க்கிள், இந்த ஏரியாலாம் நான் அப்ளை பண்ணி நல்லா கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம மேக்கப் போடும்போது நம்ம ஃபேஸ் மேக்கப் எப்படி இருக்கும்னா நல்லா ஃபுல் கவரேஜாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக. ஸோ இதை வந்து நம்ம கையில் பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் மேக்கப் பிளெண்டரை விட. இதுக்கு மேலே வேணால் நம்ம பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை வந்து கன்சீல் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து என் கையில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே ஆரஞ்சிஷாக தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பிளெண்ட் பண்ணதும் உங்களுக்கு தெரியும் என்னோட பிளாக் டாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஹைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐயை கன்சீல் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஷேடை ப்ரஷில் எடுத்து ஐ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஐக்கு மேலே வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்க கூடாது, இந்த கலர் மட்டுமே வச்சு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் ஐக்கு மேலே அந்த டார்க்னஸ்லாம் ஓரளவுக்கு ஹைட் ஆகிருக்கும். நீங்கள் பிளெண்டர் வச்சு மேலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரானோட ஃபிக்ஸிங் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது லூஸ் பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து என்னோடய ஐக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அது வந்து பேக்கிங் மெத்தட். அப்புறம் நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது கீழே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகிடும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஐக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லிங்க் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஐஷேடோக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு பேலட். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த லைட் ஷேடை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய ஐக்கு பேஸ் மாதிரி நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த லைட் ப்ரௌன் ஷேடை வந்து என் ஐ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஸ்மோக்கி ஐ தான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக ஐ ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட ஐக்கு மேலே ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதை அப்ளை பண்ணி முடிச்சதும் இந்த பிளாக் ஷேட் எடுத்து என்னோட ஐக்கு எண்டில் மட்டும் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் ஐஷேடோ லுக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை 15 மினிட்ஸாக ஐஷேடோ வந்து பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து சீக்கிரமாக பண்ணிட்டா மாதிரி தெரியும். பட் இது வந்து ரொம்ப ஈஸி தான், பிளெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதோட உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் விட்டுடலாம். நான் இதுக்கு மேலே வந்து ஒரு கிளிட்டர் ஷேட் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம கிளாம் மேக்கப் லுக் மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக.
இந்த கிளிட்டர் ஷேடை என் ஃபிங்கர்லேயே எடுத்துகிட்டு இன்னர் கார்னர்லேருந்து மிடில் வரைக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரஷில் அப்ளை பண்ண தேவையில்ல கிளிட்டரை, ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஆகிடும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஃபிங்கர்லேயே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஐலையுமே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்ல இந்த பவுடரை வந்து இந்த ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாகவே டஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த மஸ்காரா ப்ரஷ் வச்சு ஐப்ரோ ஃபஸ்ட்டு கோம் பண்ணிடுறேன். ஸோ கோம் பண்ணிவிட்டு நீங்கள் ஐப்ரோ போடும்போது தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த பிளாக் கலரை எடுத்து என்னோட ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரஷ்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அப்படியே அடித்து அப்ளை பண்ண மாதிரி இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து நல்லா டீசெண்டாக இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோடய 2 ஐலையுமே நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது எல்லைகள் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் பெய்ஜ். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட். ஸோ ட்ரை ஸ்கின் ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே நல்லா செட் ஆகுது. இந்த மாதிரி நான் ப்ரஷ் வச்சுட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் மேக்கப் லுக் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக. ஸோ ஃபவுண்டேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அந்த பிளெண்டரில் என்ன இருக்கோ அதை வந்து கழுத்துலையும் காதுலையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோடது. இதை என்னோடய ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் இந்த பிளெண்டர் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ மாதிரி கொடுக்கும். மேக்கப்பையும் நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கன்சீலர். நான் இதில் யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டு அப்படின்ற ஒரு கன்சீலர். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு எங்கேயாவது டார்க்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து அதை கரெக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பெல்லா வோஸ்டோட லிப் லைனர் வச்சு நான் லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பர்பிளோட லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பிராங்க் கால். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை என்னோட லிப் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டார்லிங் இசபெல்லாவோட டச்சஸ் டஸ்டி ரோஸ் அப்படின்ற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு மேலே அப்ளை பண்ணி நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் 2 ஷேடையுமே. ஸோ நம்ம வந்து 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி போடுறோம் அப்படின்றதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஃபால்ஸ் ஐலாஷஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் ஐலாஷஸ் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த சுகரோட பேலட். இந்த ப்ரஷில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது, லைட்டாக நம்மளுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பெல்லா வோஸ்டோட ஸ்டிக் ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக நம்ம அப்ளை பண்ணாலே போதும். நம்மளுக்கு அப்படியே ஹைலைட் பண்ண மாதிரியும் தெரியும், பண்ணாத மாதிரியும் தெரியும். ஒரு க்ளோ மாதிரி கொடுக்கும், ரொம்ப அப்படியே அடிக்கிற ஹைலைட் மாதிரி கொடுக்காது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் போட்டும் போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களாம் வந்து இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இது.
நெக்ஸ்ட் இந்த NYBயோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து லைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போட போகிறேன் அந்த ஃபால்ஸ் லேஷஸ்க்கு மேலே. ஸோ விங்குடு மாதிரிலாம் பண்ணிக்க போகிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்மோக்கி ஐ பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால விங்குடெல்லாம் பண்ணிக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெப்ளினோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மஸ்காரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ப்ரௌன் கலர் ஷேடை இந்த ப்ரஷில் எடுத்துகிட்டு ஐக்கு எண்டில் மட்டும் நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளேல இருக்க வேணும்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.